கண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணனும் மாறுபாடான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும் படிக்கு. பிலிப்பியர் 2:13. தேவனானவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் மனிதரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார். மத்தேயு 20:28. 4. தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20. 4. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயுடன் இருந்தது போல உன்னுடன் இருப்பேன். நான் உன்னை விட்டுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாக இரு. யோசுவா 1:5-6.
மைக் எடுத்து அவங்க கொடுக்கணும். அந்த ஆரஞ்சு மைக் எடுத்து கொடுங்க. கொடுங்க, இது எடுங்க, நான் கொடுத்துட்டு வரேன். ஆரஞ்சு மைக் வயசாச்சு, நடக்க முடியல, எனக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் வேணும். என்ன இன்ஜினியர் இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்கு வேண்டி எங்க குடும்பத்துக்கு வேண்டி நீங்க எவ்வளவு உண்மையா இருந்திருக்கீங்க. நீங்க இப்படி சொல்லலாமா? இல்ல முதலாளி, என்னால முடியல, வயசாச்சு, ரெஸ்ட் எடுக்கணும். சரி இன்ஜினியரே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிருங்க. இல்ல முதலாளி, வேண்டாம். இல்ல வேணாம், நீங்க இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிருங்க இன்ஜினியரே. சரி, எனக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருங்க. அது பிரம்மாண்டமா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு எத்தனையோ வீடு கட்டி தந்தேன், இந்த ஒரு வீடு தான் சீக்கிரம் கட்டி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டுங்க, எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்லை. சரியா? சரி. வேற வீடு கட்டணும்னு தெரியாது, நமக்கு ரெஸ்ட் தர மாட்டாரு போல இருக்கு. சொல்லுங்க. எனக்கு மரத்து பஸ் எந்த தேவை இருக்கு? செங்கல் எவ்வளவு வருது? 8 ரூபாய் வரும். 8 ரூபாய் வருதா? அதோட எது சீப்பான விலையில இருக்கோ அது பார்த்து. சரி. சிமெண்ட் 50 மூட்டை இங்க இருக்கு. 50 மூட்டை இருக்கா? காங்கிரீட்டுக்கு வேணுமே. இது கட்டி இது வாங்க எல்லாம் செய்யணும். அந்த 50 மூட்டையில கட்டி முடிச்சிருங்க. சரியா? சரி. அந்த டைல்ஸ் கான்ட்ராக்டர் வர சொல்லுங்க. சரி. எப்படி நான் சீக்கிரம் முடிச்சு தெரியலையே. நம்ம டைல்ஸ் எங்க எடுப்போம்? பாம்பேல இருந்து டைல்ஸ் எடுக்கிறீங்களா? இந்த பிட்டோட் என்னடாது உங்களுக்கு பக்கத்துல? பரவாயில்ல, லோக்கல் மாதிரி. சரியா? சீக்கிரம் வேலை எல்லாம் முடிச்சுடுங்க, ரெஸ்ட் எடுக்கணும். சரி.
களை அர்த்தம் முதலாளி. இந்த வீடு எனக்கு இப்படி தெரிஞ்சிருப்பேன். அழகா கட்டி வச்சிருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் முடிவு பரியந்தமும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். அப்பொழுதுதான் இயேசு